ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விகா சீன்ஸ்க்காக வெறித்தனமாக காத்துட்ருக்க நம்ம விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி ஆஃபீஸ்க்கு ரீச் ஆனதுமே அங்கே கலவரமாக இருக்கும் ஆஃபீஸே. எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருப்பாங்க. எங்களுக்கு இன்சென்டிவ் சரியில்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ நாங்கள் வேலை செய்யவே மாட்டோம், கண்டிப்பாக பாஸ் வந்து அதுக்கான ஒப்புதல் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வேலையை தொடங்குவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கு. காவேரிக்கு அங்கே போனதுமே ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இதை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம், நம்ம டேக் கேர் பண்ணால், நம்ம ஹேண்டில் பண்ணால் இது சரியாக வராது. விஜய் வந்துட்டு அவரே வந்துட்டு இதெல்லாமே ஹேண்டில் பண்ணி அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது சரியாகும், விஜயாக வர்றது தான் இங்கே நல்லது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பயந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் யோசிப்பாங்க, ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, பிஏவும் கால் பண்ணி இவ்வளோலாம் ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் கூட இங்கே வரமாட்டேங்கிறாரு. பிஸ்னஸ் பற்றி கூட அவருக்கு கவலை இல்லையா? என்னை பற்றி தான் கவலை இல்லை, அட்லீஸ்ட் பிஸ்னஸ் பற்றியாவது அவர் கவலைப்பட்டிருக்க வேண்டாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்த பிஸ்னஸை விடுறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டேங்கிறாரு வெண்ணிலாக்காக. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போகிறேனே தெரியல. என் பிஸ்னஸ் தான் எனக்கு எல்லாமே, நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் தான் எல்லாமே கை கொடுத்துச்சு, பிஸ்னஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக தூங்கினேன், அப்படி இப்படின்னு பிஸ்னஸ் அந்தளவுக்கு புகழ்ந்தார், அந்தளவுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ அதை பற்றி கூட கவலை இல்லையா? நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குற பிஸ்னஸ் பற்றி கூட இவருக்கு கவலை இல்லைன்னா வெண்ணிலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருப்பாங்க. உடனே வந்துட்டு பிஏக்கு கால் பண்ண சொல்லுவாங்க. விஜய் சாருக்கு கால் பண்ணி திரும்பி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரி சிவியராக வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு, இதை நீங்கள் வந்தால் தான் சரி பண்ண முடியும், இமீடியட்டாக ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேம், பட் சார் தான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் வர முடியும், என்னால் இப்போ வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னொன்னே காவேரி இன்னும் கோவப்படுவாங்க. காவேரியே வந்துட்டு ஃபோன் கால் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டில் அப்போவும் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்கும். விஜய் வீட்டுக்கு போனதுமே பதட்டமாக காவேரி தான் போய் தேடுவாங்க. காவேரி அங்கே தேடி பார்த்ததுமே அங்கே காவேரி இருக்க மாட்டாங்க. உடனே தாத்தா வந்து சொல்லுவார், ஏண்டா உனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லையா? ஆஃபீஸில் அங்கே அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, காவேரி பாவம் காலையிலேயே எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான் கேப் புக் பண்ணி. ஆஃபீஸில் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்காங்களாம்மா, வேலை எதுவும் செய்யாமல் ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. என்ன விஜய் இப்போ பொறுப்பு இல்லாமல் இருக்க? வெண்ணிலா வந்துட்டு பார்க்குறது முக்கியம்தான், வெண்ணிலா மேலே அக்கறையாக இருக்கிறது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக நீ காவேரியும் பார்க்க மாட்டேங்கிற, பிஸ்னஸையும் பார்க்க மாட்டேங்கிற, கம்பெனியும் பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? காவேரி எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா 2 நாளாக? நீ அவகிட்ட ஃபோன் கூட பேசலையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன தாத்தா சொல்கிறீங்க, அவளுக்கு நான் நேற்று தான் கால் பண்ணி பேசினேன், பட் அவள் தான் என்கிட்ட சரியாக பேசலை, நான் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரியும் ஃபோன் வந்துச்சுன்னு தான் சொன்னான், சரி என்னன்னு தெரியல, நீ எதுக்கும் காவேரிக்கு கால் பண்ணி பேசுப்பா, அவள் பாவம் அங்கே தனியாக போய் என்ன பண்ணுவான்னு தெரியல, அங்கே வேறு எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கோவமாக அக்ரெசிவாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கிறதா வேறு அந்த பிஏ சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஆஃபீஸ் பிரச்சனைலாம் இப்போ ஒரு விஷயமே கிடையாது தாத்தா, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டேக் கேர் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும், பட் நான் காவேரியை இப்போ கன்வின்ஸ் பண்ணணும். அவள் நீங்கள் எவ்வளோ கோவமாக எவ்வளோ எமோஷ்னலாக இருந்திருக்கான்னு சொல்கிறீங்க, காவேரி இதுக்கு என் மேலே கோவப்பட போகிறா, அவளுக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல, என் மேலே இருந்த நம்பிக்கையிலே என்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டனால தான் வெண்ணிலாவை அவளே கூட்டிகிட்டு வந்திருக்கா வீட்டுக்கு, நீங்கள் என்ன காவேரிக்கு என் மேலே கோவம்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா தம்பி உனக்கு புரியலையா நான் சொல்கிறது, இது கோவம் கிடையாது விஜய், இது ஒரு விதமான பயம் பதட்டனே சொல்லலாம், பொசசிவ்னஸ்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அந்த மாதிரி நீ வச்சுக்கோ. நீ வெண்ணிலான்னு 2 நாளாக அந்த புள்ள பின்னாடியே போயிட்டுருக்க, காவேரியை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, அப்போ ஒரு பொண்டாட்டியாக அவளுக்கு எப்படி இருக்கும், அவளுக்கு ஒரு மாதிரி செக்யூராக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும்ல, அப்படி தான் வந்துட்டு காவேரி பயந்துட்டுருக்காளே தவிர அவள் பண்ணதில் வந்துட்டு எந்த தப்பான முடிவை எடுத்துட்டேன்னு அவள் இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. எல்லாருமே நாங்கள் வருத்தப்பட்டு பேசும்போது கூட காவேரி நான் பண்ணது கரெக்டு தான், நான் விஜய்க்காக தான் பண்ணேன், விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மட்டும்தான் சொன்னான், ஸோ அந்தளவுக்கு ஒன்று அவள் புரிஞ்சு வச்சுருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எனக்கு புரியுது தாத்தா, பட் அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுமே வெண்ணிலாவோட கண்டிஷன் சுத்தமாக சரியில்லை, ஃபிட்ஸு அது இதுன்னு வந்துட்டதுனால என்னால் சுத்தமாக வந்துட்டு காவேரி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியல, அப்படி இருந்தும் நான் காவேரிக்கு டயல் பண்ணிகிட்டே இருந்தேன், என் நேரத்துக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் சிக்னலும் கிடையாது, நான் இப்போ இம்மீடியட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறேன், இல்லைன்னா வந்துட்டு காவேரிக்கு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, முதல்ல நீ என் ஃபோன்லேருந்து பேசு விஜய், நீயும் என் ஃபோன்லேருந்தே கூப்பிட்டு பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல, வேணாம் தாத்தா நான் என் ஃபோன்லேருந்தே கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு சார்ஜ் போடுவார். சார்ஜ் போட்டு ஒரு 2% ஆனதுக்கப்புறமே வந்துட்டு உடனே காவேரிக்கு ட்ரை பண்ணதும் காவேரி பதட்டமாக ஃபோன் எடுப்பாங்க. பட் விஜயோட வாய்ஸை கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடும், ஒரு மாதிரி வாய்ஸே வந்துட்டு அவங்களுக்கு தயக்கமாயிடும், வாய்ஸே வெளியிலையும் வராது. விஜய் ஹலோ காவேரி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி 2-3 டைம் கேட்கும்போது தான், ஹலோ சொல்லுங்கள், நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், உடனே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன காவேரி நான் எதுக்கு உங்ககிட்ட 2 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பேசுகிறேன், ஒழுங்கா உன் வாய்ஸை இப்போ தான் முழுசாக கேட்குறேன்,
நான் என்ன பேச வரேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஆஃபீஸ்க்கு நான் இப்போ வர்றது தான் ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி இவர் கோவமாக கேட்க உடனே காவேரிக்கும் கோவம் வந்துடும். நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு வர்றது தாங்க முக்கியம், இங்கே ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ அதுதான் முக்கியம், வேறு எந்த முக்கியமான விஷயத்தை பற்றியும் நம்ம இப்போ பேச வேண்டாம், முதல்ல இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். என்ன காவேரி இப்படி பண்ணுறா, ஒருவேளை நம்ம பண்ணது தான் தப்போ, அவர்கிட்ட 2 நாளாக பேசாமல் இருந்தது, வெண்ணிலாவை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தது, இல்லை கோச்சிக்கிட்டா போல இருக்கு. என்ன இருந்தாலும் என் காவேரி என்னை விட்டு போக மாட்டான்ற நம்பிக்கையில் தானே நான் இதெல்லாம் பண்ணேன். அப்படி இருந்தும் அவகிட்ட அன்றைக்கி சொல்லாமல் போயிட்டமேங்கிறதுக்காக தான் உட்காந்து அவ்வளோ எமோஷ்னலாக நான் சொல்ல வந்த எல்லா விஷயத்தையும் லெட்டரில் எழுதி வச்சேன். அந்த லெட்டரையுமா அவள் படிக்கல. அதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி அவருக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னல, அப்போவும் அவள் சரியாக பேசவே இல்லை. இப்போ கால் பண்ணால் இப்படி ரியாக்ட் பண்ணுறா. ஒருவேளை உண்மையாலுமே காவேரிக்கு என் மேலே கோவமா, இல்லை வேறு ஏதாவது பொசசிவ்னஸில் தான் அப்படி பேசுகிறாளான்னு ஒன்றும் புரியலே. பட் ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இம்மிடியேட்டாக போய் நம்ம காவேரி ஆஃபீஸ்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வேக வேகமாக கிளம்பிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி திரும்பவும் விஜய்கிட்ட பேச வருவாங்க. விஜய், என்ன நீங்கள் காவேரிக்கிட்ட பேசுனீங்களா? நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவள் உங்ககிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டாளே. அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது விஜய். நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். கொடைக்கானல் இருக்கும்போதே அவள் வேறு லெவலில் இருந்தா. நிவினை லவ் பண்ணிகிட்டு இருந்தா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தா. பட் நிவின் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததும் அவள் எதை பற்றியும் கவலைப்பட கிடையாது. 2 நாளில் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்து போய்கிட்டே இருந்தா. அந்தளவுக்கு உருகி எமோஷ்னலாக இப்போ நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இந்தளவுக்கு முன்னாள் காதலின்னு சொல்லி இவ்வளோ லவ் பண்ணுறீங்கல்ல, அந்தளவுக்கெல்லாம் அவள் லவ் பண்ணுறக்கு ஆளே கிடையாது, அந்தளவுக்கு வருத்தம் கிடையாது. அந்த மாதிரி அவள் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகவே மாட்டாள். நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காவேரின்னு உருகிட்டு இருக்கீங்க. பட் அவள் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 2 நாளுமே அவள் பாட்டுக்கு ஜாலியாக கூத்தடிச்சிட்டு தான் இருந்தா. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வாயை மூட முதல்ல. எப்போ பார்த்தாலும் நீ காவேரியை பற்றி சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் மேலே எனக்கு கோபமும் வராது, சந்தேகமும் வராது, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ வந்து சொல்லிகிட்டு இருக்க பாருத, அதுதான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என் காவேரி எப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னையும் காவேரி நீ சொல்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடவும் முடியாது. நீ காவேரியை பயப்படுத்திட்டு இருந்த மாதிரி வெண்ணிலா வச்செல்லாம் பிளாக்மெயில் பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. காவேரி தான் எனக்கு எல்லாமே. காவேரி தான் என் ஒய்ஃபு. வெண்ணிலானாலையும் சரி, யாருனாலையும் சரி இதை மாற்றிட முடியாது, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ராகினி உடனே ரொம்ப பதட்டமாயிருவாங்க. இன்னும் இவர் இவ்வளோ போல்டாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி சொல்கிறாரு, அப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததும் வேஸ்ட்டு தானா? இந்த தடவையும் காவேரி பழி வாங்க முடியாதா? இந்த அஜய் பைத்தியம் ஏதோ சொன்னான், வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோதான், விஜயண்ணா மாறிடுவார், வெண்ணிலா பின்னாடியே போயிடுவாருன்ட்டு. இப்போ பார்த்தா இவன் இப்படி பேசுகிறானே. இந்த டைமும் காவேரி நம்ம ஏமாற்ற முடியாது, பழி வாங்க முடியாது போல இருக்குது. இந்த டைமும் காவேரி தான் ஜெயிப்பாளா அப்படின்னு கத்திட்டு ஆக்ரோஷமாக வந்துட்டு ரூமுக்கு ஓடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு குமரன் ஆடிஷனில் வின் பண்ணிடுவார். கதாநாயகன் அந்த ஷோவில் வந்துட்டு இவர் தான் டாப் ஃபஸ்ட்டில் வந்துட்டு வந்திருப்பார். ரொம்ப சந்தோஷமாயிரும். அவர் 2வது ட்ரை கேட்டு அதுக்கப்புறம் வின் பண்ணிட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். உடனே விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவார். விஜய் வந்துட்டு ஆன் தி வேலை ஆஃபீஸில் இருப்பார். ஆன் தி வேலை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக வந்துட்டு ரீச் ஆகிற சமயத்தில் இருக்கும்போது குமரன் கிட்டேருந்து கால் வரும். பிரதர், இந்த மாதிரி கதாநாயகன் இதில் வந்துட்டு ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் டாப் ஃபஸ்ட்டில் வந்துட்டேன், என்னை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு சீரியல்லையோ இல்லை படத்துலையோ நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் டிவிக்குள்ளே வரதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் என்னோடய லைஃபே மாறப்போகுது அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறது கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷனும், நீங்கள் எனக்காக வந்துட்டு அவ்வளோ பணம் செலவு பண்ணி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தீங்க, என்னை ஊக்குவிச்சு பேசுனீங்க, எனக்கு போல்டாக 4 வார்த்தை ஆறுதலாக சொன்னீங்க. ஏன் சொல்லப்போனால் இந்த கதாநாயகன்ட்டு இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னதே நீங்கள் தானே. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. இந்த உதவியை நான் எப்போதுமே என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் மறக்கவே மாட்டேன். நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிரதர், நான் என்ன அடுத்த ஆளா இப்படி நன்றியெல்லாம் சொல்லி என்னை வந்துட்டு தள்ளி வைக்கிறீங்க? நான் உங்களுக்காக தானே செஞ்சேன். காவேரியோட ஃபேமிலியை நான் என் ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன். உங்களை வந்துட்டு என் சொந்த பிரதராக தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் என்னை தள்ளி வச்செல்லாம் பேசாதீங்க. இது என்னோடய கடமை தான். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு நேரமும் நல்லா இருக்குது, அது போக உங்களை மாதிரி ஒரு டேலண்டான பர்சன்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வெளியில் வரணும், உங்களோட லைஃப் மாறணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு யோசனையே வந்துச்சு எனக்கு. ஆனால் நான் என்ன தான் யோசனை கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. முதல்ல போய் கங்காட்டையும் சரி, வீட்டில் அத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் சொல்லாமல் மறைச்சி தானே வச்சுருந்தீங்க. நான் இதே விஷயத்த காவேரிக்கிட்டையும் சொல்கிறேன். சீக்கிரமாக சந்தோஷமாக இருங்க பிரதர், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீ உங்கள் லைஃபே மாறப்போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். சந்தோஷமாக இருங்க பிரதர், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை வச்சுருவார். உடனே குமரன் கால் பண்ணி கங்காட்டை இன்ஃபார்ம் பண்ணுவார்.
கங்கா, நான் சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன். நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பொறுமையே கிடையாது கங்கா. விஜய் டிவியில் நடக்கிற கதாநாயகன் சீரியலில் நான் செலக்ட் ஆகிட்டு டாப் 10ல் வந்துட்டு முதல் ஆளாக வந்திருக்கேன். எனக்கு படத்தில் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? கதாநாயகன் ப்ரோக்ராமா? அதுவும் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கே, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா? என்னால் நம்பவே முடியலைங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ நல்ல விஷயம், இவ்வளோலாம் உங்கள் லைஃப் மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உடனே அம்மாட்டையும் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கும் இது பண்ணாதீங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. உங்களை உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி எல்லாமே இனிமேல் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறப்போகுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விஜய் தான் கங்கா. அவர் தான் எனக்காக இந்த வாய்ப்பெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏன் நான் அன்றைக்கி அவ்வளோ ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த பிராண்டட் ஷர்ட்ஸு, அந்த பேண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு அவரோட சொந்த காசில் என்னை கூட்டிகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது தான். அவர் தான் வந்துட்டு எனக்கு நிறைய வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி என்னை அந்த ப்ரோக்ராமுக்கு போக சொல்லி வின் பண்ணவும் வச்சுருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்ம விஜய் மட்டும்தான். இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் கங்கா. அவருக்கு நம்ம எப்போவுமே கைமாறாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயா? அவராக இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கிறது. விஜயும் சரி காவேரியும் சரி நம்மளுக்கு எப்போவுமே நல்லது மட்டுமே நினைக்கிறாங்க. அவங்க நல்ல மனசுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்க. நான் கூட விஜய் என்னென்னமோ நினச்சிட்டேன். பட் அவரோட நல்ல மனசை வந்துட்டு இப்போ தான் எனக்கு முழுசாக புரியுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயும் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிடுவார். காவேரியை பார்த்ததுமே காவேரின்னு சொல்லிட்டு ஓடி போகலான்னு பார்க்கும்போது காவேரி டக்குன்னு வந்துட்டு உடனே நீங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க, உடனே இமீடியட்டாக வந்துட்டு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கு இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. விஜய்க்கு ரொம்ப வருத்தமாயிடும். இப்போ என்ன வந்துட்டு எதையுமே பேசாமல் எம்ப்ளாயிஸோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆயிடுவார்.